இன்றைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயா சிறப்புரை. இந்த ரோப்புல நம்பர் 1 கை தூக்குங்க. இந்த ரோப் நம்பர் கை நீங்க 2 கை தூக்குங்க. 1 கை தூக்கு. 2 எல்லா 2 கை தூக்கு. 1 தம்பி 1 எல்லாம் கை தூக்கு. எல்லாம் கை தூக்கு. 1 மட்டும் கை தூக்குறாங்க. 108 ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டல் ஒரு அட்மிட் பண்ணிடுங்க. கை விடு. 1 2 first line 2 அடுத்த line 1 2 next line 1 2 எல்லாம் ஞாபகம் இருக்கப்ப எல்லாத்துக்கும் சொல்லுங்க. 1 மாதிரி எல்லாம் கைட்டு வரணும் பாப்போம். 1 இதோட ஒன்று கலந்துருக்காங்க பாருங்க. 2 1 2 கை நல்லா தூக்கணும். 2 தான் இல்லையே. ஓகே கை கீழே விடுங்க. ஞாபகம் சொல்றேன். நான் சொல்லுவேன். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ரோடு ஆக்சிடென்ட் கடந்த ஆண்டில் 1,60,000 பேர் இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு பேருங்க? எல்லாம் கேட்கணும். முன்னாடி கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணணும். 2025 கடந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனீங்க. ஆன் த ஸ்பாட் டெத், ஹாஸ்பிட்டலுக்கு போன டெத் 1,60,000 பேர். அப்ப காயப்பட்ட எவ்வளவு பேரு? காயப்பட்ட நல்லா வந்துருவாங்கல்ல, அவங்க வந்து 6 லட்சம் பேர். எவ்வளவு பேரு? 6 lakhs. டெத் 1.5 lakhs. இன்ஜூரிஸ் எவ்வளவு? 6 lakhs. 1 2 ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன்னா ஒன்னெல்லாம் ஆன்சர் பண்ணி கை தூக்கி சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்டேன்னா ரெண்டாவது நபரெல்லாம் கை தூக்கி ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கடந்த ஆண்டு 2025 இந்தியாவில் சாலை விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை? முதல்ல ஒன்னெல்லாம் கையை தூக்கி சவுண்ட் வேகமா சொல்ல இந்த ஓடாத கண்ணெல்லாம் ஓடணும். நீ போடுற சவுண்டில் என்ன பண்ணணும்? இந்த ஓடாத பேன் என்ன ஆகணும்? ஓடணும். கை கீழே விடுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி 1ஆம் நம்பருக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு சாலை விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? கையை தூக்கி ஆன்சர் பண்ணாதான் அது சரியா இருக்கும். முதல்ல கையை தூக்குறது சொல்றது ஸ்பீட் இருக்கணும். ஓகே, அடுத்தது டவுன். இன்னும் சுறுசுறுப்பு எல்லாத்தையும் நிக்க வைக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை கடந்த ஆண்டு சாலை விபத்தில் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? சவுண்ட் யார்? 1 டவுன். அப்ப 1ஆம் நம்பர் சவுண்ட் அதிகமா இருக்கா, 2ஆம் நம்பர் சவுண்ட் அதிகமாக காம்படிஷன் வைக்கப்படும். அடுத்த 1ஆம் நம்பர், இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு சாலை விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? பாதி சவுண்ட் தான் இருக்கு. ஃபேன் லேசா ஆட கூட மாட்டேங்குது. ரெண்டாவது क्वेश्चन பார்க்கலாம். இவங்களா சரியா ஆன்சர் பண்ணுவாங்க. சவுண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு சாலை விபத்தில் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்தியாவில் சவுண்ட் ரெண்டாவது பாயிண்ட் தான் அதிகமா இருக்கு. 1வது காணும் பார்ப்போம்.
இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு சாலை விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்? கைகளை மெதுவாக இப்படி சொல்லுவோம், வேகமாக ஸ்பீடை தூக்கணும். இப்போ ரெண்டாவது பிரசிடன்ஸ், கடந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு இந்தியாவில் சாலை விபத்தில் இறந்தவர்களின் இல்லை காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? இப்ப சாலை விபத்திற்கு என்ன காரணம்? எதனால் சாலை விபத்து அதிகம் ஏற்படுகிறது? என்ன காரணம்? இந்த லாஸ்ட் ரோட 5 பேர் இல்ல, லாஸ்ட் ரோ, லாஸ்ட் 5. எஸ். என்ன? இந்த பக்கம் லாஸ்ட் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். ஓகே, ஒரே லைன்ல இல்லைங்க, ஒரே லைன்ல. அவர் மைக் இருக்கா? இந்த பா சார், இந்த மைக் அனுப்ப. ஹலோ, நான் கேள்வி கேட்கிறேன், நீ ஆன்சர் பண்ணணும். தம்பி ஹலோ, பேர் சொல்லுங்க. என்ன பேர்? என்ன பெயர்? ரூபேஷ். ரூபேஷ், நான் கேட்கிற கேள்வி பதில் பண்ண பார்ப்போம். 3 பசங்க ட்ரிபிள்ஸ் போறாங்க. வண்டி ஓட்டுறவனுக்கு லைசன்ஸ் கிடையாது. 3 பேர் தலையில ஹெல்மெட் கிடையாது. இது இல்லாம வண்டி ஓட்டிட்டு போறவன் செல்போன் பேசிட்டு போறான். 3 பேருமே ட்ரங்கன் மோட்ல இருக்காங்க, குடிபோதையில் இருக்காங்க. எவ்வளவு ஃபைன்? நீ மட்டும் தான் சொல்லணும், மற்றவங்க பேசாம இருக்கணும். சார், ரூல்ஸ் பொறுத்து ஃபைன் போடுறது. எவ்வளவு ஃபைன்? ரூல்ஸ் பொறுத்து ஃபைன் போடுறது. ரூல்ஸ் அவனை சொல்லிட்டேன். ஹெல்மெட் இல்ல, 3 பேருக்குமே ஓட்டுற லைசன்ஸ் இல்ல, ஓட்டுற செல்போன் பேசிட்டு போறான். 3 பேருமே குடிபோதையில் இருக்காங்க. எவ்வளவு ஃபைன்? குடிபோதைக்கு மட்டும் 10,000 ஃபைன். எவ்வளவு? லைசன்ஸ் இல்லாமல் மாணவர்கள் யாரையும் வண்டி ஓட்டி அதனால் யாருக்காவது விபத்து ஏற்பட்டு நடந்து போக மேலேயோ வேறு மேலே வாகனம் ஓட்டும் போது ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு அந்த இடத்தில் யாராவது சாலையில் இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னால், லைசன்ஸ் கொடுத்த அப்பாவுக்கு, வண்டி கொடுத்த அப்பாவுக்கு லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு ஏன் வாகனத்தை கொடுத்தாய் என்று அந்த வாகனத்துடைய உரிமையாளர் அப்பாவோ யாருக்கோ அவருக்கு 25,000 ஃபைன், 3 மாதம் ஜெயில். எவ்வளவு ஃபைன்? நான் திரும்ப அடுத்த வாரம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்க போறேன். இதெல்லாம் நீங்க எழுதணும். 3 பேர் பைக்ல போறியோ, ஒரு ஆள் பைக்ல போறியோ பிரச்சனை அது இல்ல. லைசன்ஸ் இல்லாமல் ஒருவர் வாகனம் ஓட்டி சென்று யாரு மேலேயாவது விட்டு அவர் இறந்து விட்டால், லைசன்ஸோட அந்த வண்டியுடைய ஓனர் அப்பாவோ வேற யாரோ இருந்தால் அவருக்கு 25,000 ஃபைன். அவருக்கு கொடுத்தவருக்கு ஏன் லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு வாகனத்தை கொடுத்தாய்? அதிலும் 3 மாதம் ஜெயில். வாகனத்தை ஓட்டிய அவருக்கு என்ன தண்டனை? அவனுக்கு 10,000 ரூபாய் ஃபைன். அது இல்லாமல் எங்களோடு சேர்ந்து வாரத்துக்கு 2 நாட்கள், மொத்தம் 10 நாட்கள் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும்படியே செய்ய வேண்டும். பாயிண்ட் போச்சுங்களா? அதனால யாராவது ட்ரிபிள்ஸ் போறது, லைசன்ஸ் இல்லாம 2 பஸ் வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ. லைசன்ஸ் இல்ல, ஹெல்மெட் போட்டுருக்கிறான், செல்போன் பேசல, ஆனா வித்தவுட் லைசன்ஸ் 2 பையன் வண்டி ஓட்டிட்டு போறானா, அப்பாவுக்கு 25,000 ஃபைன், 3 மாதம் சிறை. ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் போய் சொல்லுங்க. 3 மாதம் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கான பணம் யார் கொண்டு கொடுப்பாங்க? யார் உங்களை ஸ்கூல் கொண்டு விடுவாங்க? வீட்டுடைய பொருளாதார நிலை என்னவா இருக்கும்? பணம் என்னவா இருக்கும் பாருங்க. சிறப்பா ஓகே. இப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. மதிப்பு
Straight Sound and அதிகமா up, வரும். say loudly. மதிப்பு சாலை விதிகளை மதிப்பு தடுப்பு சாலை தடுப்பு மதிப்புன்னு சொல்றேன். நான் ஒரு சொன்னா அந்த ஒன்னா நம்பர்லாம் கையை தூக்கி சொல்லிடணும். அடுத்த லைன் யார் சொல்லணும்? ரெண்டாம் நம்பர் சொன்ன கையை வைத்து சொல்லணும். சவுண்ட் யார் வைத்து பார்ப்போம். மதிப்பு எது ஒன்னா நம்பர்னே தெரியல. இப்ப கை விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட். மதிப்பு கை டக்கு வேகமா மேல போய் கை வேகமா கீழே கொண்டு வரணும். மதிப்பு அடுத்த லைன் ரெடியா இருங்க. சாலை மதிப்பு தடுப்பு சாலை தடுப்பு. ஓகே, இப்போ எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் கையிலும் சொல்லணும். ரெடியா? எல்லாரும் மதிப்பு மதிப்பு கை வேகமா போகணும். கீழே வேகமா வரணும். மெதுவா போயிட்டு திருப்பி வரதில்ல. ஸ்பீட் பார்ப்போம். மதிப்பு மதிப்பு கை மேல போன உடனே கீழே வரும் சொன்னேன். மதிப்பு மதிப்பு கை ஸ்பீடா போயிட்டு ஸ்பீடா வரும் சொன்னேன். மதிப்பு மதிப்பு சாரதி மதிப்பு தடுப்பு தடுப்பு சாரதி தடுப்பு மதிப்பு மதிப்பு சாரதி மதிப்பு தடுப்பு தடுப்பு சாரதி தடுப்பு மதிப்பு மதிப்பு சாரதி மதிப்பு தடுப்பு தடுப்பு சாரதி தடுப்பு. இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ நடக்கூடிய ரோடு ஆக்சிடென்ட்டை பார்த்தோம்னா நாமெல்லாம் அந்த ரோடு ஆக்சிடென்ட் மிச்சமானோம்னு அர்த்தம். ரொம்ப பாதுகாப்பா ரோட கடந்தோம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. நம்ம நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வண்டி வரல. உலகிலேயே மிகுந்த ஆபத்தான இடம் இந்திய சாலைகள். வீடு ரொம்ப பாதுகாப்பு இடம், பள்ளியை ரொம்ப பாதுகாப்பு இடம், எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டில இருந்து முதல் அடி எடுத்து ரோட்டில் வச்சுன்னா உங்கள் ஆபத்தான பகுதிக்கு நம்ம வருவோம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். யாராவது 2 பேர் போயிட்டு இருக்கிறான், 3வது எடுத்து கேட்காதீங்க. 3 பேரை 8 பேர் நீங்க மோட்டிவேட் பண்ணாதீங்க. இப்ப ஒரு கொஸ்டின் கேட்பேன். சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களான்னு கேட்பேன். உங்க பதிலை நீங்க சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்பீடா சொல்லணும். கையை உயர்த்தி. சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களான்னு கேட்பேன். ரெடியா? ரெடா சவுண்ட் ரெடியா? சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? கை தூக்குறதுக்கு படுத்துட்டா ஒன்னாட்டே நாம சொல்லுவோம். கை வேகமா தூக்கு. வேகமா தூக்கு. சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? சவுண்டா சொல்லணும். சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? உனக்கு என்ன பதில் சொல்லுங்களோ அதை சொல்லு. இந்த மார்க் யார் போடல? ஒருவேளை பெண்கள் கூட காரணம் இருக்கலாம் இல்லையா? ரெடி? சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? சாலைகளுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? பெண்கள் கை தூக்குங்க. ஓகே, ஹேண்ட்ஸ் ஆஃப். இப்போ வண்டி ஓடுறவங்க பேர் வாகன ஓட்டிகள். ரோட வந்து நடந்து கிராஸ் பண்ணி போற பேர் பாதசாரிகள். சொல்லுங்க. வண்டி ஓடுறவங்க பேர் வாகன ஓட்டுநர்கள். ரோட நடந்து போய் கிராஸ் பண்ண பேர் என்ன? பாதசாரிகள். பாத வழியாக கால் வழியாக நடந்து போறதுனால. இப்போ நான் கேட்பேன், சாலைகளுக்கு பெரிதும் காரணம் வந்து வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளான்னு கேட்பேன். நான் கேட்டு முடிஞ்சதா உன்னுடைய பதில சவுண்டா சொல்லணும். சாலைகளுக்கு பெரிதும் காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? கை சவுண்ட் அதிகம் இல்லாத
எல்லாரும் எல்லோருமே எல்லோரும் தான் மேல போயிட்டு மேல போயிட்டு கீழே வரும். ரெண்டு பேர் தலைதான். ரெடி? என்ன பதில் சொல்ல பார்ப்போம். கொஸ்டின் கேட்கணும் சொல்றோம். எல்லாரும் பாருங்க, கையில பாருங்க. முன்னாடி காமன் சொல்றோம். எல்லாரும் சொல்றோம். சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? கை மேல போய் கீழே வரணும். ரெடி? சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? அப்படி கீழே டவுன் பண்ணி கீழே வந்து அப்படியே கை இருக்கணும். ரெடி? 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 கீழே முன்னாடி கீழே வந்து மேல வரணும். ரெடி? ரெடி பொசிஷன். தம்பி கை லாஸ்ட் பாருங்க. இது 4 முறை தான் செய்ய போறோம். கரெக்டா செஞ்சீங்கன்னா சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? முன்னாடி வரணும். முன்னாடி ஒரு லேசா கட்டுங்க. ரெடி? ரெடி பாருங்க. 11th பாருங்க. என்ன படிக்க தெரியலையா? 10th வா 4 பண்ணிக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட். சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? முன்னாடி வந்துட்டு உடனே வரணும். சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? சாதகத்துக்கு பெருங்காரணம் வாகன ஓட்டுநர்களா பாதசாரிகளா? மதிப்பு கீழே போய் மேல வரணும். மதிப்பு கீழே வரணும். கீழே வந்து கை கேட்போம். ரெடி? வரைமன் செஞ்சிருக்கோம். மதிப்பு போய் மேல வரணும். கீழே போய் மூங்கிறாரு. மதிப்பு சாதனை மதிப்பு தடுப்பு சாதனை தடுப்பு மதிப்பு சாதனை மதிப்பு சவுண்ட் அதிகம் இல்ல கேள் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? கேள் சொல்றீங்க. ரெடி? ரெடி போய்டா. ரெடி? 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 மதிப்பு சாதனை மதிப்பு தடுப்பு சாதனை தடுப்பு hands down. உங்களுடைய தொடர்பை கை வச்சுக்கோங்க. நான் மதிப்பேன் சொல்லும்போது தொழில் கை மேல வரணும். நீ செய்ய பார்ப்போம். வெரி குட். கரெக்ட். நான் சொல்லும்போது தொடர்ந்து 2 கை மேல வரணும். ரெடியா? ரெடி? எங்க தொழில் வரணும். ரெடி? மதிப்பு கை மேல வரணும். கீழே போடக்கூடாது. மேலே வச்சுக்கணும். தடுப்பு மதிப்பு மதிப்பு சாதனை மதிப்பு தடுப்பு தடுப்பு சாதனை தடுப்பு சவுண்ட் இல்ல. மதிப்பு மதிப்பு சவுண்ட் பத்தல. சாதனை மதிப்பு தடுப்பு தடுப்பு சாதனை தடுப்பு மதிப்பு மதிப்பு சாதனை மதிப்பு தடுப்பு தடுப்பு சாதனை தடுப்பு. சைலன்ஸ். எல்லாரும் கண்ண முடிக்காங்க. எல்லோரும் கண்ண முடிக்காங்க. கண்ணாடி போட்டு தானே தோணுறாங்க. என்ன காரணம்? கண்ண முடிக்கல. நான் மதிப்போன்னு சொல்லும்போது கையில் மட்டும் மேலே போய் சொல்லணும். மதிப்போ எதுவும் பேசக்கூடாது. கை போட்டு தான் மேலே வச்சுக்கோ. இதெல்லாம் மேலே பேசக்கூடாது. தடுப்பு வந்து கை மேலே போய் தலைக்கணும். தடுப்பு மதிப்பு மதிப்பு சாலை
விதிகளை மதிப்போம். தடுப்போம் சாலை விபத்தினை தடுப்போம். Hands down. உலகில் மிகுந்த ஆபத்தான இடம் எது என்று சொன்னால் உலகில் நடக்கூடிய போர் செய்யக்கூடிய இடம் அல்ல. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது. அங்க கூட 1,60,000 பேர் சாகல நடந்தாங்க. பூகம்பம் ஏற்பட்ட கூட அவ்வளவு சாகிறதில்லை. வேற வெள்ளத்தில் அபாயங்கள் நிலச்சரிவுகள் ஏற்பட்ட கூட அவ்வளவு சாகிறதில்லை. சுரங்கத்தில் கூட அவ்வளவு பேர் சாகிறதில்லை. இந்தியாவின் சாலைகளில் ஒவ்வொரு ஆண்டில் மாத்திரம் 1,60,000 பேர் இறந்துருக்காங்க. 6 லட்சம் பேர் காயம்னா சாதாரண காயம் அல்ல. காது இருக்காது, ஒரு காது மூக்கு இருக்காது, வாய் பேச முடியாது, கோமா செய்திருக்கும், உயிர் இருக்கும், நடக்க முடியாது, வாழ்நாளுக்கு உணவாக இருப்பாங்க. அதுலதான் காயங்கள். சாதாரண காயமாக பொறுமையான கொடுப்பாங்க. அதனால இந்திய சாலைகள் ரொம்ப ஆபத்தானவை. நாம் தான் பாதுகாப்பாக பயணிக்கப்பட வேண்டும். அந்த உறுதிமொழி ஏற்போமா? எல்லாம் நில்லுங்க. இங்க சொன்ன பேர் சொல்றீங்க. ரெண்டு கையும் மேல தட்டிட்டு கீழே வந்து நான் சொல்றேன். மேல தட்டிட்டு கீழே வரணும். ரெடியா? மதிப்போம். கை வேகமாக கீழே வரணும். சவுண்ட் அதிகமாக இருக்கணும். தட்டுற சவுண்ட் இருக்கணும், பேச அதிகமாக இருக்கணும். மதிப்போம். மேல ஒரு 2 தட்டு தட்டிடணும். மதிப்போம். சாலையை மதிப்போம். தடுப்போம். சாலையை தடுப்போம். மதிப்போம். சாலையை மதிப்போம். தடுப்போம். சாலையை தடுப்போம். மதிப்போம். சாலையை மதிப்போம். தடுப்போம். சாலையை தடுப்போம். நம்ம ரோட் ஆக்சிடென்ட்ல நம்ம ஏதாவது போய் விபத்தாகி போச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா லட்சியங்களும் எல்லா கொள்கைகளும் என்னென்னலாம் நம்ம ஏறி வச்சுக்கிறோமோ எல்லாமே இந்த சாலையோட அடித்து போயிடும். ஞாபகம் யாராவது வேகமாக ஓட்டலாம், முன்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு போயிடக்கூடாது. ஒருத்தர் குடிபோதில் கண்ணன் போல வண்டி ஓட்டலாம், பின்னாடி ஏறக்கூடாது. நம்மளுடைய லட்சிய நிறைவேற்றம் முதல்ல உயிர் இருக்கணும். உடம்பு ஓட்டிங்க இருக்கக்கூடிய உடல் வந்து அதே நேரம் பாதுகாப்பாக இருக்கணும். உயிர் போயிட்டாலும் விபத்தில் ஏற்பட்ட கைகள் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் நம்மளுடைய லட்சியங்கள் அதோடு முடிந்துவிடும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே நமக்கு தெரியும். நாம் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்யக்கூடாத செயலை நாம் செய்துவிடக்கூடாது. இந்திய சட்டங்கள் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். ஒழுக்கம் மிக முக்கியம். ஒழுக்கம் என்பது இந்திய சட்டத்தை யார் அதிகம் நாம் பயன்படுத்துகிறோம் அவர்தான் ஒழுக்கவாதிகள். ஒரு நாட்டுடைய நாகரிகம் என்பது நம்முடைய ஒழுக்கத்தை அடிப்படையாக தான் கணக்கிடப்பட வேண்டும். உயர்ந்த கட்டடங்கள் வைத்தோம், ராணுவ தளவாடங்கள் வைத்தோம், மிலிட்டரி ஏர்போர்ட்ஸ் வச்சோம், ஒரு நாட்டுடைய வளர்ந்த நாடாக அளவீடு செய்தது கூடாது. எந்த நாட்டுடைய மக்கள் அந்த நாட்டுடைய சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்கிறார்களோ அதுவே சிறந்த நாடாக அனுபவிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் கல்வியில் உயர்ந்து ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வேறொரு நாளில் இது தொடர்பாக மீண்டும் பேசுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான பேச்சு, அற்புதமான மோட்டிவேஷன். திருப்பூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சேகர் ஐயா இன்று ராமகிருஷ்ணா பள்ளி அம்மாபாளையத்தில் வழங்கிய அற்புதமான சிறப்புரையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அற்புதம்.